களத்துல விடுதலை சிறுத்தைகளின் வாக்குகள், நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் போறனால ரொம்ப கூர்மையான விமர்சனங்களை இரண்டு கட்சியும் தாவேகாக்கு எதிராக முன்வைக்கிறீங்க. அதாவதுங்க, இதை விட ஒரு அரசியல் அறியாம இருக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், ஒரு சான்று உங்களுக்கே சொல்றேன். விடுதலை சிறுத்தைகள் வாக்கு போயிடுமா? இதை வந்த நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க, விஜய் வந்த நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க அரசியலுக்கு. விடுதலை சிறுத்தையிலிருந்து உண்மையிலே ஒருத்தர் போனாரா இல்லையா? அவர் விசிகாவுடைய ஒரு கடைகோடி தொண்டனா, யாருக்கும் தெரியாதவரா, எந்த செல்வாக்கும் இல்லாதவரா, தனி மனிதரா, வலிமையற்றவரா? யார்? துணை பொதுச் செயலாளரா போனார். அவருடைய பின்புலம் என்ன? அவருடைய பொருளியல் வலிமை என்ன? அவர் இன்னைக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நினைச்சதை உருவாக்க முடியுது, அவரால் பேச வைக்க முடியுது. அப்போ ஒரு செல்வாக்கான பின்புலம் உள்ள ஒருத்தர் போறார் எங்க கட்சியில இருந்து அவர் கட்சிக்கு. கூட ஒருத்தர் போனார். அந்த ஒருத்தர் பேரை சொல்லுங்க, அந்த இடத்துல அந்த ஒருத்தரை காட்டுங்க. ஆதவ அர்ஜுனா கூட விசிகாவில் இருந்து போனவர் இவர். இந்த முகாமை சார்ந்தவர், இந்த கிளையை சார்ந்தவர். காட்டுங்க, ஒருத்தரை காட்டுங்க. அவர் துணை பொதுச் செயலாளர் தான் போனார். நான் அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் தான். 10 ஆண்டுகளுக்கு மேல துணை பொதுச் செயலாளர் இருக்கேன் நான். ஒரு துணை பொதுச் செயலாளர் கூட போனோமா? ஒரு துணை பொதுச் செயலாளர் கூட போனோமா? ஒரு அமைப்பு செயலாளர் கூட போனாரா? ஒரு மாவட்ட செயலாளர் கூட போனாரா? ஒரு முகாம் செயலாளர் கூட போனாரா? என்னங்க விசிகா ஓட்டலாம் போது விசிகா காரன்லாம் போனா எங்கங்க போனா? யார் போனா? நீங்க ஆதவ அர்ஜுனாவை மட்டும்தான் காட்ட முடியும். ஆதவ அர்ஜுனாவும் எங்க கட்சியினுடைய கொள்கையை புரிந்து எங்களை போல அந்த கட்சியில கிராஸ் ரூட்ல இருந்து வந்திருந்தா போயிருக்க மாட்டார். எங்க தலைவரின் கரத்தை பற்றி தான் நின்றுப்பாரு. நாங்களாம் நிக்கிறோம்ல, நிக்கதானே செய்யறோம். அப்ப அந்த கொள்கை புரியாம ஏதோ ஒன்றுக்காக வந்தவர் ஏதோ ஒன்றுக்காக போயிட்டார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அப்படி போக மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. அதை சொல்லி வார்த்தை எடுக்கிறோம்.